ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் தான். இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளீனிங் வ்ளாக்னு கூட எடுத்துக்கலாங்க. பொதுவாக ஒரு நோம்பி வருதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா? பண்ணிவிட்டு நோம்பியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் உண்மையான நோம்பி க்ளீனிங் வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா அது நோம்பி முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்லணுங்க. திங்கக்கிழமை 2/3/2026 அப்போ காரமடை தேர். மறுநாள் பார்த்திங்கன்னா பந்த சேவை செவ்வாய்க்கிழமை. அந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை தேர் அப்போ நடந்ததும் சரி, பந்த சேவை அன்னைக்கும் நடந்ததும் சரி, இதுக்கு மேலே வந்து விலாக் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த க்ளீனிங் விலாக் தான் நான் முக்கியமாக போடணும்னு நினச்சேங்க. ஏன்னா திங்கட்கிழமை வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி, மத்தியானம் நோம்பிக்கு பண்ணது எல்லாம் இது பண்ணிவிட்டு இங்கேயும் செஞ்சு சாப்பிட்டு செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்பா அம்மாவுக்கும் கொண்டு போயிருந்தோம். குழம்பு மற்ற இது எல்லாமே ரெசிபீஸ் எல்லாமே அங்கேயும் கொண்டு போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை பந்த சேவைக்கு போகணும் அப்படின்னோடனேயே மத்தியானம் என்ன பண்ணேன், பாப்பா தூங்கிட்டு இருந்தா. சரி இதுதான் கேப்புன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லா சாமானும் கழுவி கமுத்தி வச்சிட்டேன் கீழே. சரிங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சாமானம். ஒரு சாமான்லாம் அண்டா கிண்டா எல்லாமே என்ன சாலு கீழே எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கழுவி கமுத்திட்டேன். எல்லோரும் இந்த வீடியோ போட்டு சாலை கமுத்தக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஐம் சாரி. ஏன்னா அவசரத்துலேருந்து எல்லா சாமானும் கழுவி ஸ்டேஜ் முதற்கொண்டு சோப் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். ஏன்னா அடிமடல் தண்ணி இருந்துச்சு. சரி கழுவுறதா கழுவு எல்லாமே மாற்றி வச்சுட்டு கையோட கழுவிடலான்னு சொல்லிட்டு. இது வந்து புதன்கிழமை சாயங்காலம் எடுத்த விலாகு தாங்க இது. ஆல்மோஸ்ட் ஒரு 6:15க்கு மேலே தான் விலாகே ஸ்டார்ட் ஆகுது. கா சரி மத்தியானம் வந்து பருப்பு ரசம் எல்லாமே செஞ்சு சரி சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தக்காளி சாப்பாடு தாளித்து விட்டுட்டு இது பண்ணேன். அப்புறம் பாப்பாவோட பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தா பாப்பா பொம்மையெல்லாம் வந்துட்டு ஏதோ தேடணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளோட சாமானம் எல்லாமே வந்து ஸ்பூன் இதெல்லாம் காணும்னு சொல்லி பார்க்குறோமா, கண்டிப்பாக பாப்பாவோட சாமானத்துக்குள்ளே தான் இருக்கும். அதனால் அதை எடுத்து தேடிட்டு இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து அடுக்கி வச்சு அவளும் கொஞ்சம் விளையாண்டு அங்கங்கே பரப்பி வச்சுருந்தா. அவரும் வந்துட்டு அப்படியே கையோடையே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு மற்ற ரூமெல்லாம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவன் மாதம் பிறந்து 4 நாள் ஆயிடுச்சு. புதன்கிழமை 4ஆம் தேதி சாயங்காலம் தான் நாங்கள் வந்து மார்ச் மாதமே மாற்றினோங்க. அந்தளவு ஃபுல் பிஸியாக இருந்துச்சு. ஏன்னா 1ஆம் தேதி சண்டே, ஏன்னா சனிக்கிழமை சாயங்காலந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆள் க்ளீன் பண்ணிட்டு போயிட்டுருக்கல, பின்னாடி ஒரு ஆள் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு களைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம்பிக்கு வாங்கின சாமானத்தெல்லாம் வச்சுட்டு விளையாட்டு சாமானை வச்சுட்டு பின்னாடியே அடைச்சிட்டு என்னென்னலாம் அவளால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி அதுவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சாமான்லாம் கழுவி கமுத்துனது ஒரு பக்கம், கிச்சனில் கொஞ்சம் சாமான் இருந்துச்சு, காலையில் கழுவுனது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பாப்பா பால்வாடிலையும் போட்டிருக்கேன். இருந்தாலும் அப்பப்போ கண்ணு மறைவாக போய் உட்காந்துட்ருக்கேன். அதோட பேகு எல்லாமே தூக்கி கடாசி கிடந்துச்சுன்னே சொல்ல. வீடேகளும் பரப்பி கிடந்துச்சு. அவரும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். சரி வாம்மா இது பண்ணலாம், சாமான் எடுத்து உள்ளே போடலாம் வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் மகளும் தான் முக்கியமாக அந்த பொம்மையெல்லாம் எடுத்து கவரில் போட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம இந்த பக்கம் நம்ம வேலையாகாது, அவங்களோட வேலை தான் ஆகும்னு சொல்லிட்டு டக்கு டக்கு நானும் வந்துட்டு கழுவுன சாமானத்தெல்லாம் எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருந்துச்சு. நான் வந்து எப்பவுமே இட்லி பாத்திரங்கும் போது இட்லி துணி காய வச்சு கையோடு அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருவேன். ஏன்னா அங்கங்கே தேடிட்டு இருக்க முடியாது. அதுதான் மெயின் ரீசனுங்க. ஏன்னா எனக்கு முக்கியமாக ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முன்னாடி தான் கண்ணுக்கு முன்னாடி தான் வச்சுருப்பேன். எங்கேயாச்சும் ஒரு டப்பாவில் பத்திரமா இருந்தா போட்டு வச்சுருப்பேன். ஆனால் அந்த பாத்திரம் அந்த டப்பா எங்கே வச்சேன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம். இது எனக்கு மட்டும் தான் இது பிரச்சனை இருக்கா? இல்லை எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். ஈவன் கொண்டு போன சாமானம் மாவு பெரிய பராத்தில் இந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சிருந்துச்சு அடுக்கில். அதே மாதிரி சின்ன இதுலலாம் ஊற்றி வச்சுட்டு அதையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கழுவி கமுத்துன்னு தான் சொன்னாங்க. எல்லாமே அதை இது பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இது பண்ணோம். ஆனால் புதன்கிழமை மத்தியானமே வந்துட்டு என்ன பண்ணேன், சரி துணியெல்லாம் நிறையா இருக்குது, கையோடு ஊற வச்சுட்டே வந்துடும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் மத்தியானம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் சொல்ல. பாப்பாவும் சரி, ஏன்னா 4 மணிக்கு மேலே தூங்க வச்சுன்னா அப்புறம் நான் விடிய விடிய சிவராத்திரி ஆயிரும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் நடக்க வச்சுட்டு இருந்தேன். சரி ஸ்டெப் ஏறி சரி மாடியில் போய் துணி நாளைச்சி வச்சிடலான்னு 2 தடவை ஏறி இறங்காயிடுச்சு. 7-8 மணிக்கும் போது சாப்பாடும் மூட்டியாச்சு. 9:30ங்கும்போது பாப்பா தூங்கிட்டாங்க. அவர் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா எனக்கு இந்த வேலையில் ஃபுல்லும் அவரும் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார், பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு கூட சொல்லலாம். அவங்களோட சரி அப்பனும் மகளும் பாண்டிங் தானே, ஃபாதர் டாட்டர் லவ் இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் இல்லைங்களா? சரி ஸ்பெஷலாக அதை என்ஜாய் பண்ணிட்டு போட்டோன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணேன், வீடு வந்து கூட்டி விட்டுட்டு சாமான்லாம் கழுவி கமுத்திட்டு அப்புறம் சமையல் வேலை இருந்துச்சு, அது மட்டும் தான் நான் பார்க்க முடிஞ்சிச்சு.
துணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். அழுக்கு துணியெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பவுசில போட்டு வச்சுட்டு, பக்கெட்டில போட்டு வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தேங்க. ஏன்னா 2, 3 நாள் கன்டினியூஸா துணி அது இதுன்னு இருந்தங்காட்டி அங்கேயும் இங்கேயும் போகணும். ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் நோம்பி வருது. அதையும் மிஸ் பண்ண முடியுமா? அதுவும் நம்ம ஊர்ல ஜெகஜோதியா இருக்கும். நல்லா போய் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான், சரி கையோட எடுத்து சால்ல அத பிளேஸ் வச்சுட்டு தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு எல்லா சாமானத்தையும் பத்திரமா எடுத்து வச்சு எல்லா பொருளையும் வச்சாலும் சரி, எப்படியோ எறும்பு பூந்துருதுங்க. அதனால இப்ப சமையல் செஞ்சேன்னா கட்டம் கட்டி தான் வைக்கிறது நானு. அ எறும்பு சாக்பீஸ் போட்டு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் கலர் டப்பால ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். கருவேப்பந்தல, முருங்கத்தல போட்டு உப்பு வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பக்கம் தேங்காயில வேற எறும்பு பூந்துருந்துச்சு. சரி குக்கர் விசில் வந்து ஆஃப் ஆயிருந்துச்சு. சரி அதே சூட்ல இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு, நீங்க வேணா க்ளோஸ் அப்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கங்க எறும்பெல்லாம் இருந்துட்டுருக்கும். சரி ஏன்னா இருக்கிற பொருள பத்திரமா காப்பாத்தணும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு. சரி இத பார்த்துட்டு இருந்தேன்னா, துவைக்கிற துணி வந்து பெண்டிங் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி சாமானத்த போட்டுட்டு, சரி நீங்க வந்து இது பண்ணுங்க. நான் இந்த ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு, கிச்சன் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, சாமான்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமே தான் கிச்சன் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே கழுவி தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கீழ எடுத்து வச்சிருந்தங்காட்டி தான் ஸ்பேஸே இல்லாத மாரியே இருந்துச்சு. இப்ப எல்லாம் அத ப்ராப்பரா எடுத்து அது பிளேஸ்ல அடுக்குனதுக்கப்புறமா வந்துட்டு ஜம்முன்னு இடம் ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு கூட்டி விட்டு 4 நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா குப்பைய கொண்டு போய் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கவர் எல்லாம் வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு ஓரமா வச்சுட்டேன். இதே வெஜிடபிள் வேஸ்ட் அந்த மாரி இருக்குன்னா, அத தனியா எடுத்து வச்சுக்குவேன். ஏன் இந்த 4 நேரம் ஆனா வந்துட்டு இந்த குப்பைய வெளிய கொண்டு போய் போடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்ப நம்ம அந்த காலத்துலலாம் வந்துட்டு கரண்ட் எல்லாம் இருந்திருக்காதுங்கல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னாச்சும் திருகாணி கீழ விழுந்திருக்கிறது, என்னாச்சும் காசு கீழ விழுந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. கூட்டி குப்பைய கொண்டு போய் வெளிய போட்டாங்கன்னா, அப்போலேருந்து குப்பை மேடு சாணி இதோட இருந்திருக்கும் இல்லைங்களா? போட்டா எடுக்க முடியாது. அதனால தான் வந்து மாலை நேரத்தில கூட்ட வேணாம்னு நமக்கு சொல்லியிருந்ததுங்க. ஆனா, இப்போ காலப்போக்குல இது பண்ணும்போது, சரி 4 நேரத்துக்கு மேல வெளிய கொண்டு போய் கொட்டுனா லட்சுமி போயிரும். அந்த காலத்தில காசு, தங்க நகை எல்லாமே லட்சுமியா தான் பார்த்தாங்க இல்லைங்களா? நான் சொன்ன மாரி ரொம்ப சிம்பிளா தக்காளி சாப்பாடு தான் செஞ்சிருந்தேன். சரி பார்த்தேன். சரி அப்பனும் மகளும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு, ஆல்மோஸ்ட் 8:41க்கு கரெக்ட்டா போனேன் மாடிக்கு போயிட்டு, துணி ஆல்ரெடி மத்தியானமே 5 மணிக்கு மேல ஊற வச்சிருந்தங்காட்டி, நல்லா ஊறி இருந்துச்சு. சரி அப்புறம் அவரும் வந்துட்டு வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த 2, 3 செட்டு ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு. கையோட கொண்டு போயிட்டு, சரி கண்ணாயிரம் நம்ம வெப்பன்ஸ் எடுங்கிற ரேஞ்சில ஒரு பக்கம் சோப் எடுத்தோமா, ஒரு பக்கம் உஜாலா நீலம், கம்ஃபர்ட் எல்லாமே எடுத்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. சரி கையோட துவைச்சே போட்டுருவோம் என்னன்னாலும் சரின்னு சொல்லிட்டு, கட்டைப்பை இருந்துச்சு, மேட்டு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணிக்கலாம், துவைச்சிடலான்னு சொல்லிட்டு தான். ஆல்மோஸ்ட் ஒரு 5, 6 தூக்கு துணின்னேன்னு சொல்லாங்க. அத்தனை துணியும் கையோட துவைச்சு போட்டுட்டு டைம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 10 அந்த ரேஞ்சில ஆயிடுச்சு. சரி கையோட நானும் மறுபடியும் குளிச்சுட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து அது நடுக்கமாயிரும், கெண்டை பிடிச்சுக்குன்னு சொல்லிட்டு கையோட குளிச்சுட்டு அந்த துணியும் கையோட துவைச்சே போட்டுட்டேன். இதில நான் கீழ வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. நான் வந்து பார்க்கும்போது அவரு முழிச்சுட்டு தான் இருந்தாரு. ஈவன் 10 மணிக்கு கால் பண்ண கடைசி துணி நான் காய போட்டிருக்கையில, "ஏம்மா என்னாச்சு ஹெல்ப் பண்ணட்டுமா?" "இல்லைங்க நான் முடிச்சாச்சு நான் கீழ வந்துருவேன்" அப்படின்னேன். அவர் வந்து தண்ணியும் காய வச்சிருந்தாரு. ப்ளஸ் போய் சொன்னாரு, "கிச்சன்ல போய் பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்" அப்படின்னாரு. அப்புறம் இருந்த சாமான்லாம் அவரு தான் கழுவி கமுத்தியிருந்தாரு. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, கையோட பர்சனல் ஹைஜீனும் ஆனா குளிச்சுட்டு அந்த துணியும் துவைச்சு போட்டேங்க. இன்னையோட விலாக் முடியுது. கண்டிப்பா இந்த விலாக் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷனும் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.